டாக்டர் அம்பேத்கர் அவரோட புகழ் இந்தியா முழுவதும் பரவுறதை பொறுத்து கொள்ள முடியாத பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களோட ஆணவத்தனமான பேச்சு, அதாவது பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தரக்குறைவாக அவமானப்படுத்தும் நோக்கத்தில் பேசினதில் இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தன்னெழுச்சியாக ரயில் மறியல் போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டமே நடந்துச்சு. இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்துக்கிட்டு தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலர் நா. பிரபாகரன், இளம் சிறுத்தைகளின் எழுச்சி பாசறை மாநில துணைச் செயலர் அரசு மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சதீஷ், மாரியப்பன், கஸ்தூரி, செல்வகுமார், இனியவன், பிரபு, மணிகண்டன், ஞானம், முத்து, சேகர், ஆல்பர்ட் ராஜ், சகாயம், மீரான், பீர் முகமது, ரவிச்சந்திரன், விஜயன், மகளிரணி நிர்வாகி கஸ்தூரி உட்பட ஏராளமானோர் பங்கேற்றாங்க. இந்த போராட்டத்தை ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன பகுதியில் நடைபெற்ற ஒரு போராட்டம். இது ஒரு சின்ன சாம்பிளுங்க. இது மாதிரி தமிழகத்தோட எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டமும் 4 மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஒன்றிய நிர்வாகத்திலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகளை விடுதலை சிறுத்தை கட்சி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இல்லை பாஜகவை சேர்ந்த யாராவது அம்பேத்கரை பற்றி தரக்குறைவா இனி பேசிட முடியுமா? இனி பேசினா என்ன நடக்குன்னு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற அவையில் மைய அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதை தவிர்த்து ஒரு தடவை கடவுளை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும், அம்பேத்கரை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்கிற அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற விதத்தில் மைய மண்டபத்திலே அவர் பேசியிருக்கிறார். அந்த பேசிய விதம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கிற விதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கிற விதமாகவும் இது இருக்கிறது. இந்த போக்கு என்பது மனு தர்மத்தையும் மனுஸ்ருதியையும் இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துகளை மாற்றிவிட்டு மனு தர்மத்தை உள்ளே திரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இது இந்திய திருநாட்டுக்கு மிக பெரும் பேராபத்தாக இன்றைக்கு விளைந்திருக்கிறது. அதன் விளைவாக நேற்று இன்று தொடர்ச்சியாக நாடாளுமன்ற அவைகளிலும் சட்டமன்ற அவைகளிலும் எதிர்ப்புகள் வலுத்து கொண்டிருக்கிறது. நாடெங்கிலும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் திருச்சியிலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிற வகையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வகையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இல்லையா